வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழ் மண்ணின் மகத்துவத்தில் நவராத்திரியின் சிறப்பு குறித்து காண்போமா? சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அவன் தேவிக்கு உகந்தது நவராத்திரி என்று சொல்வார்கள். ஆம், புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை தினத்திலிருந்து மறுநாளிலிருந்து 10 நாட்கள் கோலாகலமாக இல்லங்களிலும் கோவில்களிலும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாதான் நவராத்திரி விழா. இதிலே கொலு வைப்பது என்பது மிக சிறப்பான ஒன்று. இந்த கொலுவிற்கு 9 படிகளை பயன்படுத்துவார்கள். 9 படிகளை வைத்து 9 படிகளிலும் ஒவ்வொரு விதமான பொம்மைகளையும் வைத்து வழிபாடு செய்வார்கள். அப்படி வழிபடும் போது ஏன் 9 படிகளை வைக்கின்றார்கள், அதன் தாற்பயம் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையில் எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்ற நூலிலே உயிரினங்களினுடைய பரிணாமத்தை குறிப்பிடுகின்றார். உயிரினங்கள் மொத்தம் 6 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஓரறிவு உடைய உயிரினங்கள் என்றதிலிருந்து 6 அறிவு வரை சொல்லப்படுகின்றது. இதனை தொல்காப்பியர் உயிரின பாகுபாடு என்ற நூற்பாவிலே ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனனே என்று குறிப்பிடுகின்றார். ஆம், 6 அறிவு வரை இருக்கக்கூடிய உயிரின பாகுபாட்டில் ஓரறிவு என்பது தொடு உணர்வு மட்டுமே இருக்கக்கூடிய உயிரினத்தை ஓரறிவுயிர் என்று சொல்கிறார். அதாவது புல், மரம் இவையெல்லாம் தொடு உணர்வு மட்டுமே உடைய உயிரினங்கள். 2 அறிவு உடைய உயிரினங்கள் என்பது தொடு அறிவோடு சுவை உணர்வும் நாக்கினுடைய உணர்வும் உடைய உயிரினங்கள். இதற்கு சான்றாக புழு போன்ற உயிரினத்தை குறிப்பிடலாம். 3ஆவதாக தொடு உணர்வு, சுவை உணர்வு, மூக்குணர்வு, இந்த 3ம் இருக்கக்கூடிய உயிரினங்கள் 3 அறிவுயிர் எனலாம். இதற்கு சான்றாக நத்தை போன்ற உயிரினங்களை சொல்லலாம். அடுத்தது 4 அறிவு உயிர், தொடு உணர்வு, சுவை உணர்வு, மூக்குணர்வு, கண் பார்க்கக்கூடிய திறன். இந்த 4 உணர்வு உடைய உயிரினங்கள் 4 அறிவு உயிர் என அழைக்கப்படுகின்றது. இதற்கு சான்றாக பாம்பு, பல்லி இவற்றையெல்லாம் நாம் சொல்லலாம். 5ஆவதாக பறவை, விலங்கினங்கள். இவை 5 அறிவு உடைய உயிரினங்களாக இருக்கின்றன. அதற்கு அடுத்து இந்த 5 அறிவோடு பகுத்து பார்க்கக்கூடிய உணர்வையும் உடைய உயிரினம்தான் மனித இனம். இந்த மனித இனம் பகுத்தறிவு கொண்டதனால்தான் உலகில் எவ்வளவு வளர்ச்சிகள், எத்தனை விதமான மாற்றங்கள் அனைத்தும் இந்த பகுத்தறியக்கூடிய மனிதனால் மட்டுமே தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை உணர்த்துவதற்காகத்தான் முதல் 6 படிகள் நவராத்திரியிலே பயன்படுத்தப்படுகின்றது. அதிலே ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒவ்வொரு படியிலே வைத்து 6வது படியிலே 6 அறிவு மனிதனை உருவத்தை வைத்து 7வது படியிலே மனிதர்களில் உத்தமராக வாழ்ந்து தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த மனிதர்களை, மனிதர்களை, உத்தமர்களை அடையாளப்படுத்தும் விதமாக 7வது படியிலே வைப்பார்கள். அதற்கடுத்து 8வது படியில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அல்லவா, அதே போல வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்திலே வைக்கப்பட்ட தேவர்களை 8வது படியிலேயும் 9வது படியிலே பூரணமாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரே இறைவன் ஒருவன்தான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மாணிக்கவாசகர் சொன்னது போல உலகத்திற்கெல்லாம் தோற்றுவாய்க்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆதிசக்தி முழுமுதற் பொருளை பூரண கும்பமாக வைத்து
அதில் ஆவாகனம் செய்திருப்பார்கள். இதுதான் நவராத்திரியில் 9 படிகளுக்குரிய விளக்கமாகும். அப்போது 9 நாட்களுமே 9 வகையான தானியங்களை சுண்டல் செய்து தருவார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? தானியங்கள், அதாவது பருப்பு வகைகளை சுண்டல் செய்து 9 நாளும் பிரசாதமாக வீட்டில் உள்ளவர்களும் உண்டு பிறருக்கும் தந்து மகிழ்வார்கள். என்ன காரணம் தெரியுமா? பருப்பு வகையில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது. புரதச்சத்து நம் உடலுக்கு அத்தியாவசிய தேவை, தாய்ப்பாலுக்கு இணையானது. அதை உடலிலே சேமித்து வைக்கக்கூடிய நிலைப்பாடு கிடையாது. அன்றன்றைக்கு வேண்டிய புரதச்சத்தை அன்றன்றுதான் உண்ண வேண்டும். அது பருப்பு வகைகளில் அதிகமாக இருக்கிறது. அதை உணர்த்துவதற்காகத்தான் கடவுளுக்கு நைவேத்தியம் என்ற பெயரிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருப்பு வகையை சுண்டலாக செய்து, தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் தந்து மகிழ்கின்றனர். எனவே தமிழர்களுடைய ஒவ்வொரு விழாவுமே நமக்கு ஒரு புரிதலையும் அறிவியல் உணர்வையும் சமூக நலத்தையும் உணர்த்துவதாக இருக்கின்றது. அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பிறருக்கும் சொல்ல வேண்டும், எதிர்கால சந்ததியினருக்கும் அதனை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நலம் தரும் இன்னொரு பதிவில் மீண்டும் காணலாம். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் சூடாமணி பாலாஜி.